தேசிய நெஞ்சங்களே, தமிழ் சொந்தங்களே, பாராளுமன்றத்தில் பார்த்தீங்கன்னா, நம்முடைய மக்கள் பிரதமர் நம்மளுடைய ராகுல்ஜியோடைய உரை வந்து பார்த்தீங்கன்னா, அனல் பறக்குது. எதை நோக்கினா, நிதிநிலை அறிக்கையை பொறுத்தவரை. அதாவது மகாபாரதத்தை தொடர்புபடுத்தி நம்முடைய இளந்தலைவர் பேசுறாரு. மகாபாரதத்தில் இது மாதிரி தான் அபிமன்யுவை வந்து சிக்க வைக்கிறதுக்காக சக்கர வியூகம் அமைச்சாங்க. அதை வந்து அமைக்கிறதுக்கு யாரு காரணம்னா, பீஷ்மர், துரோணர், இது மாதிரி கர்ணன், துரியோதனன், துச்சாதனன், சகுனி இப்படி அமைச்சு தான் அந்த சக்கர வியூகத்துக்குள்ள அபிமன்யை சிக்க வச்சு எல்லாரும் சூழ்ந்து நின்று ஒரு மாவீரனை கொண்டாங்க. அது மாதிரி தான் இன்னைக்கு தாமரை வியூகத்தில் தான் இன்னைக்கு இந்தியா மாட்டிருக்குது அப்படிங்கிறார். அதை இந்தியாவை உள்ளுக்குள்ள சிக்க வச்சது யாரு அப்படின்னு கேட்டால், நம்முடைய மோடி, அமித்ஷா, நிர்மலா சீதாராமன், ஜெய்சங்கர், இந்த மாதிரி வரிசையாக சொல்லிக்கிட்டே போகலாம். அதாவது சங்கி மங்கி கூட்டத்தை அப்படின்னு சொல்லலாம். அப்படி யாரை தான் சிக்க வச்சிருக்காங்க அப்படி கேட்குறீங்களா? இந்தியாவை சிக்க வைக்கிறதுக்கு 3 பக்கம் கடல், ஒரு பக்கம் இமயமலை இருக்கலாம். ஆனால் அதுக்குள்ள சிக்க வச்சது யார் தெரியுமா? நம்முடைய மக்களை. மக்கள் யாரு? விவசாயிகளை, இளைஞர்களை, அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா பெண்களை, அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அரசியலமைப்பு சட்டத்தை எல்லாத்தையுமே சிக்க வச்சது யாருன்னா அப்படி என்னங்க சிக்க வச்சுட்டாங்க? ஏப்பா, இந்தியாங்கிறது ஒரு விவசாயிகளுடைய நாடு, இயற்கை வளம் நிறைந்த நாடு. இன்னைக்கு வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து நம்ம சுதந்திரம் கொடுக்கறது முன்னாடி என்ன சொன்னா, இந்தியாவை மட்டும் என்கிட்ட ஒப்படைச்சிருங்க, இந்த உலகத்துக்கே நான் சோறு போடுறேன்னு சொன்னான். அப்படிப்பட்ட நதி வளம், நீர் மேலாண்மை உள்ள நாடு. அதுலதான் பாத்தீங்கன்னா விவசாயிகள் தன்னுடைய கடவுளாக பார்க்க வேண்டிய நாடு. சரி, அவங்களுக்கு இவங்க என்ன பண்ணிட்டாங்க? இதுல அவனுக்கு ஒரு துணிச்சல் இருக்குப்பா பிஜேபி. எப்படின்னா 54% பாத்தீங்கன்னா விவசாய நிலங்களை நம்பி விவசாயிகளா இருக்கக்கூடிய ஒரு நாட்டுல ஒரு குறைந்தபட்ச ஆதார விலையை தரமாட்டேன்னு சொல்லி இன்னமும் 3 வேளாண்மை சட்டங்களை கொண்டு வந்து ஒரு வருடம் விவசாயிகளை போராட வச்சு அதற்கு நம்பிக்கை தந்து நாங்க செஞ்சிடறோம்னு சொல்லி அதையும் அவங்களை நிர்கதியா நிப்பாட்டினா பாத்தீங்களா? அதுக்கு துணிச்சல் வேணும். துணிச்சல் யாரால வந்தது? நம்மளோட மக்களால தான். என்ன? சரி, பெண் பாதுகாப்பு பத்தி பேசுவோம். பெண்களுக்கு இந்திய தேசிய காங்கிரஸ் என்ன சொன்னது? 50% இடஒதுக்கீடு தரோம் அப்படின்னாங்க. இடஒதுக்கீடு எதுல? மத்திய அரசு பணியில. 33% இடஒதுக்கீடு தரோம்னு சொன்னோம். எதுல? ஆட்சி அதிகாரத்துல. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கு வந்து பணிபுரியும் இடத்துல பாதுகாப்புக்கான விடுதிகளை அமைச்சு தரோம்னு சொன்னோம். பெண்களுக்கான பாலியல் ரீதியான சீண்டல்களை பண்ண விடும்போது அதற்கான கடுமையான சட்டங்களை வரையறுக்கப்படும் சொன்னோம். இதெல்லாம் செஞ்சோம். ஆனால் பெண்கள் என்ன முடிவு எடுத்தீங்க? இங்கே தமிழ்நாட்டில் ஓட்டளிச்சிட்டீங்க. ஆனால் இதில் ஒரே ஒரு விஷயம் தான் பெண்களை பொறுத்த வரையும். மதவாதிகளையும் மதங்களையும் ஜாதிகளையும் நம்பி போய் போய் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, கவர்மெண்ட்டு கேட்கக்கூடிய அத்தனை உரிமைகளையும் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, கடவுள்கிட்ட கேட்க ஆரம்பிக்கிறீங்க. இதுதான் இங்கே வந்து உங்களுடைய சிக்கல். இதை தான் அடிப்படை புரிதல் இல்லாமல் இருக்கீங்க. சரி, அடுத்தது யாரு? நம்மளுடைய இளைஞர்கள். இளைஞர்களை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா, போதை வஸ்துகளாலையும் மூழ்கடிச்சிட்டாங்க அவங்களுடைய வாழ்க்கையவே. அதாவது மிகப்பெரிய விஞ்ஞானிகளாகவும், பெரிய அரசியல்வாதிகளாகவும், அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ், அதாவது சமூகத்துக்கு பயன்படக்கூடிய அனைத்து துறைகள்லையும் வரக்கூடிய இளைஞர்களை இன்னைக்கு போதைப் பொருட்களும் வஸ்துகள்லையும் வீணடிச்சிட்டாங்க. உடனே என்ன பண்றீங்க நீங்க? காவல்துறை நண்பர்களையும் அதை வந்து பார்த்தீங்கன்னா அரசாங்கத்தையும் நீங்க கேள்வி கேட்க ஆரம்பிச்சிடுறீங்க. பொதுமக்கள் நீங்க கேள்வி கேளுங்க முதல்ல. பொதுமக்கள் சரி, நீங்க யாருன்னா குடும்பத்தை சார்ந்தவங்க. தகப்பனா இருக்கிறீங்க, அண்ணனா இருக்கிறீங்க, தம்பியா இருக்கிறீங்க, மாமனா இருக்கிறீங்க, மச்சானா இருக்கீங்க, சித்தப்பா இருக்கிற, பெரியப்பா இருக்கிறீங்க. நீங்க முதல்ல உங்க வீட்டுல இருக்க புள்ளைய நீங்க திருத்திட்டு தனி மனித ஒழுக்கத்தை கொடுத்துட்டீங்கன்னா, அவன் வந்து கெட்டு போக போறானா? தண்ணி அடிச்சுட்டு வந்தா அப்பாவுக்கு தெரியாம புள்ளைய படுக்க வச்சிருந்தா அம்மா. தண்ணி அடிச்சுட்டு வந்தபோது சித்தப்பா திட்டினாருன்னா, என் புள்ளைய நீதியா திட்டுறன்னு கேட்கிற அப்பா. என்ன இதெல்லாம் சப்போர்ட் பண்ணிவிட்டு அவன் திருந்தலைன்னா எப்படி? உடனே அதுக்கு வந்து அரசாங்கத்தையும் காவல்துறை நண்பர்களையும் சொல்லுவீங்களா? சில பேர் இருக்காங்க. அவங்களும் தன்னுடைய மனசாட்சியை வித்துட்டு அதுக்கான சமூகத்துக்கு வந்து இன்னைக்கு விலை போக வச்சாங்கன்னா, நாளைக்கு அது பாதிப்பு அவங்க குடும்பத்துக்கும் அவங்களுக்கு தெரியும். சரி, இது மாதிரி ஒவ்வொரு விஷயங்கள்னாலையும் அஃபெக்ட் ஆகிட்டு இருக்காங்க. இதைத்தான் சக்கர வியூகத்துல சிக்க வைக்கிறாங்கன்னு சொல்றாங்க. தொலைக்காட்சி தொடர்லயே மூழ்கி போயிடாதீங்க. அக்கம் பக்கத்துல அரசியல் பேசுங்க. அரசியலை பத்தி புரிதல் கொண்டு வாங்க. சரியான நாளிதழ்களை வாங்கி படியுங்க. நல்ல புத்தகங்களை படிங்க. தலைவர்களுடைய புத்தகங்களை படிங்க. புத்தகங்களை நீங்க படிக்க ஆரம்பிச்சிட்டாலே புது உலக வாழ்க்கையில உங்களுக்கு கதவுகளுக்கு திறந்துக்கப்பட்டுரும். உங்க சிந்தனைகள் விரிவடைஞ்சிரும். நீங்க வந்து சமுதாய சீர்திருத்தத்துக்கான கருத்துக்களை மட்டும் இல்ல, சமுதாயத்துக்கு இறங்கி பணியாற்ற போறீங்க. அதான் உண்மை. சரி, இது மட்டும் தானா இன்னைக்கு விஷயம்? இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நிதிநிலை அறிக்கையில ரயில்வே பத்தியே பேசல. ரயில்வே பார்த்தீங்கன்னா 9 ஆண்டுகள், அதாவது இவங்க வந்து 11 ஆண்டுகள் வந்துட்டாங்க. 9 ஆண்டுகள்லயே பார்த்தீங்கன்னா 9,00,000 பணியிடங்கள் வந்து காலியா இருக்குது. நிரப்பப்படல. அது அதை வந்து பார்த்தீங்கன்னா ரயில்வே ட்ராக் சரி பண்றதுக்கான ஊழியர்களை வேலைக்கு போடல. அது இல்லாமல் சிக்னல்ஸ் கண்ட்ரோல் பண்ணுறவங்கள போடலை. அது இல்லாமல் பணி நிரந்தரமாக செய்யக்கூடியவங்க இடத்துங்களில் எல்லாமே பார்த்தீங்கன்னா பொதுத்துறை நிறுவனங்கள் எல்லாம் விலைக்கிட்டு தனியார் மயமாக்குற விளைவு தான் ஒரு தண்டவாளத்தில் 3 ட்ரெயின் போகுது. ஏன்னா அதே நேரத்தில் வேகமாக விட்டுருக்கேன் வந்தே பாரதன்னு சொல்லிக்கிட்டு எல்லா ட்ரெயினுடைய வேகத்தையும் குறைச்சிடுறது, கட்டணங்களை உயர்த்திடுறது. 60 வயதுக்கு மிகுந்த முதியோர்களுக்கு பார்த்தீங்கன்னா கொடுக்கக்கூடிய கட்டண சலுகையை பறிச்சுட்டு 5,000 கோடி ரூபா வந்து சிக்கனமாக இருக்குன்னு சொல்லிக்கக்கூடிய நிர்மலா சீதாராமன்
1,07,000 கோடி ரூபா வந்து பார்த்தீங்கன்னா, அதானி, அம்பானிக்கான பணிவிடைய பண்ணியிருக்காங்க. ஆமா. அதானி, அம்பானி அதாவது ஏ டூ ஏ அப்படி சொன்னாலே அவங்களுக்கு வந்து நாடாளுமன்றத்தில அந்த வார்த்தையே சொல்லாதீங்க, அந்த பேரை உச்சரிக்காதீங்கன்னு சொல்றாரு ஓம் பிர்லா. நான் என்ன கேட்குறேன், நீங்க அதானி, அம்பானிக்கு வந்து சவுகிதாரா இருங்க. வீட்டு வாசல்ல காவல்காரரா இருங்க. அததான் அவர் மோடி சொன்னார். நான் சவுகிதார். நான் வந்து ஏழைகளுக்கு வந்து வாட்ச்மேனா இருப்பேன்னு. ஏழை வீட்ல எவன்யா வாட்ச்மேனா இருந்திருக்கிறான்? போய் நீ பணக்காரன் வீட்ல கால்ல விழுந்து கும்பிடு. இன்னைக்கு அதானி பார்த்தீங்கன்னா, ரூ. 1,600 கோடி தங்க உடைகள அணிஞ்சுக்கிட்டு ஆடம்பரமான ரூ. 4,000 கோடி திருமணம் நடத்துறாரு. ரூ. 400 கோடி வைரங்கள் பதிச்ச ஒரு சேலைய தன் மருமகளுக்கு குடுக்குறாரு. இது யாரோட பணம்? எல்லாம் இந்த மக்களுடைய வரி பணம். அவங்க வரி பணத்தை எல்லாம் கொண்டு வாரி போய் அங்க குடுத்துப்புட்டு, இவன மேலும் மேலும் சுமைய சுமக்கக்கூடிய ஒரு கூலியாகவும், அதுக்கு சத்தே குடுக்கக்கூடியாத ஒரு மனிதனாகவும் மாத்தி, இந்த சமுதாயத்துல அதையும் போதைய குடுத்து, அதையும் வந்து மதுவ குடுத்து, குடும்பத்தையே நாசகரம் பண்ணிட்டு, நலத்திட்டம் குடுக்குறேன், இலவச திட்டம் குடுக்குறேன்னு சொல்லி தேர்தல் அறிக்கையில சொல்றீங்களே, வெட்கமா இல்ல உங்களுக்குலாம்? ம். சரி, இது மட்டுமா? ராணுவம். ராணுவத்துல நீங்க என்ன பண்றீங்க? 72 வயதான ஒரு ஒரு வயது முதிர்ந்த ஒருவரு இந்த நாட்டுடைய பிரதமரா உட்காருவேன், நாற்காலிய பிடிச்சுக்குவேன்னு சொல்லக்கூடிய பிரதமர் மோடி, 4 ஆண்டுகள் பணியக்கூடிய அக்னிபாத்ங்கிற ஒரு திட்டத்த கொண்டு வராரு. சரி, இளைஞர்களுக்கெல்லாம் ஆயுத பயிற்சியை குடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க? ம். சரியான வேலை வாய்ப்பை குடுக்கலன்னா, அவங்க இறங்கி கலவரங்கள் பண்றதுக்கு வீதிகள்ல இறங்கிட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? அவங்கள என்ன ஆர்எஸ்எஸ் கூடாரங்கள்ல வந்து வாட்ச்மேனாவும், ஏடிஎம் மையங்கள்ல குர்காவுமா போட போறீங்க? ம். சிந்தியுங்க. ஒரு அரசியல்வாதியா இருக்கிறவன் 70 வயசு, 80 வயசு ஆனாலும் சாவக்கூடாது. நான் பதவிய பிடிச்சுக்கணும். சாகும்போது அரசு மரியாதையோட போகணும்னு ஆசைப்படுறீங்களே, 4 வருடம் குடுத்தா அவனுக்கு எவன் பொண்ணு குடுப்பான்? அவனுடைய வாழ்க்கை தரம் எப்படி உயரும்? அவன் வெளியில வந்தா அவன் வந்து இந்த சமூகம் வந்து அவனுக்கு என்ன பாடத்த கத்துக் குடுக்கும்? மிகப்பெரிய வன்முறையாளனும், புரட்சியாளனாவும் அவன் மாறுனானா, வேற வேலையே இல்லையா காவல்துறைக்கும், ராணுவத்திற்கெல்லாம்? ம். ஒவ்வொரு குடும்பத்தையும் எந்த வகையிலுமே வந்து இப்படி குட்டிச்சுவராக்கி அவங்கள வந்து வாழ்க்கையில வந்து வாழ்வியல கெடுக்கிறது தான் உங்களுடைய நோக்கமா? இந்த அரசாங்கத்துடைய நோக்கமா? இந்த அரசாங்கம் வந்து இந்த மக்கள வந்து ராகுல்ஜி சொல்ற மாரி தான் சக்கர வியூகத்துல மாட்டியிருக்குது. அது தாமரை வியூகத்துல. ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தால மாற்றப்பட்டிருக்குது. இவனே கைவிலங்கு விட்டுக்கிறான். மதம் சொல்லி, ஜாதின்னு சொல்லி. இந்த மதம், ஜாதி உனக்கு ஒருபோதும் சோறக்கூடாது. இதுக்கு ஒரே ஒரு உதாரணம் சொல்லட்டுமா? அ தாழ்த்தப்பட்டவன், ஏழை, எளியவன், விளிம்பு நிலையில இருக்கான்னு சொல்லி, ஏன்னா அவனெல்லாம் வந்து வீதியில நடக்கக்கூடாது. துண்ட வந்து கக்கத்துல வையி. கோவிலுக்குள்ள வரக்கூடாது. கோவில் பிரகாரம் வரையும் ஒருத்தங்க வரலாம். கருவறைக்குள்ள ஒருத்தங்க இருக்கலாம்னு சொன்னீங்கல்ல, ஒரே ஒரு ரகசியம் சொல்றேன். குறிச்சு வச்சுக்கங்க. ஏன்னா, உள்ளுக்குள்ள இருக்க கோயில்களோட சிலைகள்லாம் யார் தெரியுமா செய்றா? யார் செய்றா? ம். நம்முடைய சிற்பியா இருக்கக்கூடிய ராஜன்ங்கிற ஒரு மரியாதைக்குரிய கடவுளுக்கு ஒப்பானவரு, தலித் மாணவர்கள தேர்ந்தெடுத்து தான் அந்த சிலைகள்லாம் செய்றாரு. அந்த சிலைகள் எல்லாம் இன்னைக்கு கர்ப்பகிரகத்துல இருக்கு. அதுக்கு தான் பூஜை பண்றீங்க. அவங்கள யார கும்பிடக்கூடாதுன்னு வெயில்ல நிப்பாட்டுறீங்களோ, அவங்க செதுக்கிய சிலைகள தான் வச்சு கும்பிடுறீங்க. அவர்ட்ட சிலைகள் வாங்க போறவங்கலாம் 20 கிலோ பிள்ளையார குடு, 30 கிலோ அம்மன குடுன்னு தான் கேட்டாங்களாம். சக்தி வாய்ந்தவங்கள கேட்கலையாம். சக்தி வாய்ந்தவங்கள அவரால தர முடியாதாம். அப்ப தெரிஞ்சுக்க. ம். அதிகாரம், ஆட்சி இதெல்லாம் எங்கன நிக்குதுன்னு. நீ சொல்ற ஜாதி, மதம், நீ சொல்ற சித்தாந்தம் எதெல்லாம் வேறு இருக்கப்படக்கூடிய காலமா மாறிடுச்சு. இன்னைக்கு இந்தியா மிகப்பெரிய முன்னேற்றமான பாதையில ராகுலுடைய எழுச்சியில நடைபயணம் போட தீர்மானிக்கப்பட்டிருக்குது. நம்மலாம் காங்கிரஸ் கிராம கமிட்டி அமைச்சுக்கிட்டு இருக்கிறோம். இளைஞர்களும் சரி, முதியோர்களும் சரி, பெண்களும் சரி எல்லாருமே வராங்க. அவங்க அதாவது இந்திய தேசிய காங்கிரஸ்னா என்ன? அதோடைய சித்தாந்தம் என்ன? இது இந்திய நாட்டுடைய விடுதலைக்கு வாங்கி கொடுத்த இயக்கம். இது முன்னேற்றத்திற்கான பாதைகளை வகுத்து கொடுத்த இயக்கம். எல்லாரும் இணைந்து வாங்க, செயல்படுங்க, வெற்றி அடைங்க அப்படின்னு சொல்லி உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.